வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சனிக்கிழமை லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது ராக்கெட்கள் பல மாதங்களின் பின் முதல் தடவையாக ஏவப்பட்டன. இஸ்ரேலிய படைகள் சில மணி நேரத்திற்கு பின்னர் தெற்கு லெபனானில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹெஸ்பொல்லாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் தளங்களில் தாக்குதல்களை நடத்தின. லெபனான் சுகாதார அமைச்சின் அறிக்கைகளின்படி லெபனானில் குறைந்தபட்சம் 6 பேர் இஸ்ரேலிய குண்டுவீச்சில் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். இந்த எண்ணிக்கையில் எப்போதும் பொதுமக்கள் மற்றும் இயக்கங்களுக்கிடையே வேறுபாடுகள் இருப்பதில்லை. சனிக்கிழமை இரவு 2ஆம் கட்ட தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேலின் புதுப்பிக்கப்பட்ட போர் எவ்வாறு மத்திய கிழக்கு முழுவதும் அலைமோதுகிறது என்பதற்கு இந்த தாக்குதல்கள் சமீப கால உதாரணம். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே ஒரு வருடத்திற்கும் மேலாக நடந்த போரில் இருந்து தப்பியோடிய எல்லையின் இருபுறமும் உள்ள பல்லாயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த குடியிருப்பாளர்கள் திரும்பி வருவதை இந்த தாக்குதல்கள் மேலும் சீர்குலைக்கும் அபாயம் உள்ளது. லெபனானில் இருந்து ஏவப்பட்ட 3 ராக்கெட்களை சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. கடந்த ஆண்டு பிற்பகுதியில் அமெரிக்கா மற்றும் பிரான்சால் ஏற்பாடு செய்யப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலும் ஹெஸ்பொல்லாவும் ஒப்புக்கொண்ட பின்னர் நடந்த பெரிய தாக்குதல் இந்த ராக்கெட் தாக்குதல். லெபனான் இயக்கம் ஹெஸ்பொல்லாவின் பாலஸ்தீனிய கூட்டாளியான ஹமாஸுக்கு எதிராக காசாவில் இஸ்ரேல் அக்டோபர் 7 போரை தொடங்கிய போது காசாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறிக்கொண்டு ஹெஸ்பொல்லா இஸ்ரேல் மீது போர் தொடுத்தது. அது ஹெஸ்பொல்லாவுக்கு பாதகமாக முடிந்ததில் போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்தது. இந்த வாரம் காசாவில் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கியதை தொடர்ந்து ஹெஸ்பொல்லா மீண்டும் இஸ்ரேலில் போரை தொடங்கியதா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. பலவீனப்படுத்தப்பட்ட ஹெஸ்பொல்லாவால் மீண்டும் ஒரு போரை தொடங்க முடியுமா என்ற ஆச்சரியமும் ஏற்பட்டது. சனிக்கிழமை நடந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பை மறுத்த ஹெஸ்பொல்லா ராக்கெட் ஏவுதலுக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றது. போர் நிறுத்தத்தில் உறுதியாக இருப்பதாகவும் கூறியது. இந்த தாக்குதலுக்கு எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை. ராக்கெட்களை ஏவியவர்களின் அடையாளம் உறுதி செய்யப்படவில்லை என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். 6 ராக்கெட்கள் ஏவப்பட்டன. அவற்றில் 3 இஸ்ரேலிய வான்பகுதிக்குள் நுழைந்த போது மெட்ருலா கிராமத்திற்கு மேல் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக ஒரு இஸ்ரேலிய அதிகாரி கூறினார். லெபனானில் இருந்து ராக்கெட்கள் ஏவப்பட்டால் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, லெபனானில் இருந்து இஸ்ரேலின் கலீலி நகரங்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். அவர்களின் பாதுகாப்புக்கான எங்கள் அர்ப்பணிப்பு உறுதியாக உள்ளது. லெபனான் அரசாங்கம் அதன் பிரதேசத்தில் இருந்து ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். அதற்கு பதிலடி கொடுக்குமாறு IDFக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்றார். காட்ஸின் கூற்றை தொடர்ந்து IDF தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் ஒரு சூழ்நிலை மதிப்பீட்டை நடத்தினார். லெபனான் பிரதமர் நவாஸ் சலாம் சனிக்கிழமை தெற்கு லெபனானில் ராணுவ நடவடிக்கைகளை புதுப்பிக்கும் சாத்தியம் குறித்து எச்சரித்தார். தெற்கு லெபனானில் உள்ள லெபனான் ராணுவம் தாக்குதல் எங்கிருந்து யாரால் நடத்தப்பட்டது என்பதை கண்டறிய தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டது. அப்போது தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட லாஞ்சர்களை கண்டுபிடித்து அவற்றை அகற்றியதாக புதுப்பித்துள்ளது. லெபனான் ராணுவம் பின்னர் அல் ஜசீராவிடம் ராக்கெட்களை ஏவுவதற்கு பொறுப்பான குழு பற்றிய தெளிவான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றும் அவர்கள் தாக்குதலின் தோற்றம் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் கூறியது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் வெளியுறவு கொள்கை ஆலோசகர் ஆஃபிர் பால் கூறிய போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியில் லெபனான் கவனித்துக் கொள்ளும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார். போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்தவும் எங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் பாதுகாப்பாகவும் வீடு திரும்பதை உறுதி செய்யவும் IDF என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்றும் பால் கூறினார். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி காசாவில் தொடங்கிய போர் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே ஒரு முழுமையான போராக விரிவடைந்தது. இதில் இஸ்ரேல் ஹெஸ்பொல்லாவின் தலைமையை படுகொலை செய்தது. ஹெஸ்பொல்லாவின் கோட்டையான தெற்கு லெபனானில் தரைவழி படியெடுப்பை தொடங்கியது. அதன் பின் போர் நிறுத்தம் நவம்பர் பிற்பகுதியில் அமலுக்கு வந்தது. போர் நிறுத்தத்தின் விதிமுறைகளின் கீழ் லெபனான் பிரதேசத்தில் இருந்து இஸ்ரேலை தாக்கும் ஹெஸ்பொல்லா போன்ற ஆயுத இயக்கங்களை லெபனான் அரசாங்கம் தடுக்க வேண்டும். இஸ்ரேல் ஹெஸ்பொல்லாவின் போரில் லெபனானில் சுமார் 4000 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் என்று நாட்டின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி மார்ச் நடுப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கானோர் இன்னமும் இடம்பெயர்ந்துள்ளனர். சனிக்கிழமை நடந்த ராக்கெட் தாக்குதலுக்கு பின்னர் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் லெபனானை மீண்டும் வன்முறை சுழற்சிக்குள் இழுக்கும் முயற்சிகள் அவை என்று அவர் கண்டனம் செய்தார். லெபனானை அச்சுறுத்தும் எந்த மீறல்களையும் தடுக்க அமெரிக்கா மற்றும் பிரான்சின் பிரதிநிதிகள் உட்பட போர் நிறுத்தத்தை மேற்பார்வையிடும் குழுவை அவர் அழைத்தார். லெபனானில் நீண்ட காலமாக அரசியல் மற்றும் இராணுவ செல்வாக்கை செலுத்திய ஈரானிய ஆதரவு இயக்கமான ஹெஸ்பொல்லாவிடமிருந்து லெபனான் தேசிய இராணுவம் ஒரு தனித்துவமான அமைப்பு.
ஆனால் லெபனான் தேசிய இராணுவம் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு அல்ல. தெற்கில் நிலைமையை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை இராணுவ பிரிவுகள் தொடர்ந்து எடுத்து வருவதாக லெபனான் இராணுவம் தெரிவித்துள்ளது. தாக்குதல்களை தடுக்கும் பணியில் லெபனான் இராணுவம் உள்ளதா என்பது குறித்து இஸ்ரேலிய அதிகாரிகள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்தத்தை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து குண்டுகளை வீசி வருகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் ஹெஸ்புல்லா இயக்கத்தினரை ஒடுக்குவதாக வாதிடுகின்றது. போர் நிறுத்தம் ஆரம்பத்தில் ஜனவரி பிற்பகுதியில் முழு இஸ்ரேலிய படைகளும் வாபஸ் பெறுவதை உறுதி செய்தாலும் இஸ்ரேலிய படைகள் இன்னமும் லெபனான் எல்லைக்குள் 5 இடங்களை கட்டுப்படுத்துகின்றன. லெபனான் எல்லைக்கு அருகில் உள்ள இஸ்ரேலிய நகரங்களை பாதுகாக்க இஸ்ரேலிய துருப்புக்கள் காலவரையின்றி அங்கேயே இருக்கும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கான்ஸ் கூறினார். லெபனான் அரசாங்கத்தின் பாதுகாப்பு படைகள் தெற்கு லெபனானில் ஒரே ஆயுதமேந்திய அமைப்பாக இருக்க வேண்டும் என்பது போர் நிறுத்தத்தின் ஒப்பந்தத்தின் நிபந்தனை. ஆனால் ஹெஸ்புல்லா உண்மையில் அதன் ஆட்களையும் ஆயுதங்களையும் எந்த அளவுக்கு திரும்ப பெற்றுள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை. இந்த வாரம் காசாவில் மீண்டும் தொடங்கப்பட்ட போர் குறைந்தது ஒரு ஹமாஸ் கூட்டாளிகளிடமிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல்களை கொண்டு வந்துள்ளன. ஒரு கூட்டாளி ஏமனில் உள்ள ஹவுதி இயக்கம், இரண்டாவது கூட்டாளி லெபனானில் உள்ள அடையாளம் தெரியாத கூட்டாளி. ஆனால் அது தாம் அல்ல என்கின்றது ஹெஸ்புல்லா. இந்த மர்ம கூட்டாளி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு லெபனான் இராணுவத்தின் தலையில் வீழ்ந்துள்ளது. ஏமனில் உள்ள ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியுள்ளது. இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இதுவரை ஏவப்பட்ட ஹவுதி ஏவுகணைகளை இடைமறைத்துள்ளன. ஏதாவது ஒரு ஏவுகணை இஸ்ரேலில் தரையிறங்கினால் ஏமனில் இஸ்ரேலிய தாக்குதலை எதிர்பார்க்கலாம். பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உட்பட இஸ்ரேலிய தலைவர்கள் காசாவில் எஞ்சியிருக்கும் இஸ்ரேலிய மற்றும் வெளிநாட்டு பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுப்பதன் ஒரு பகுதியாக காசாவில் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதலை நடத்தியதாக கூறினார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் கிழித்து எறிகிறது என்று ஹமாஸ் வாதிட்டது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் பேச்சுவார்த்தையில் உள்ள முட்டுக்கட்டையை தீர்க்க இஸ்ரேலும் ஹமாஸும் மீண்டும் பேசுவதாக கூறினார். காசாவுக்கான போருக்கு பிந்தைய தீர்வுக்கான ஒரு பகுதியாக ஹமாஸை இராணுவமய அகற்றலை எப்படி செய்வது என்று அமெரிக்கா இப்போது விவாதித்து வருகிறது. அது பெரிய விஷயம் என்று திரு விட்காஃப் கூறினார். அவர் மேலும் கூறிய போது ஹமாஸ் ஆயுதம் அகற்றப்பட வேண்டும். அப்படியானால் அவர்கள் காசாவில் தங்கியிருக்கலாம் இல்லையா? அவர்கள் அரசியலில் ஈடுபடலாம். காசாவை இயக்கும் ஒரு தீவிரவாத அமைப்பை நாம் கொண்டிருக்க முடியாது என்றார். அதை எப்படி அமெரிக்கா செய்ய போகிறது என்பதுதான் யாருக்கும் புரியாத மர்மமாக உள்ளது.